அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காலத்தில் வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜியான இந்த காலத்தில் பராத்திரலாம் ஒன்று கிடையாது, அதெல்லாம் வழிகேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முந்தைய முன்னோர்கள் சாலிஹீன்களை பார்த்தோன்னு சொன்னால் பராத்திரை ஒரு பெரிய ஈது பெருநாள் மாதிரி கொண்டாடுவாங்க. நமக்கு இந்த கிதாபில் பார்க்கலாம். பராத்திரு அன்னைக்கு ஹாலித் இப்னு மிக்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் லுக்மான் இப்னு ஆமீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற தாபீன்கள்லாம் பராத்திரு வந்துச்சுன்னு சொன்னால் புது ட்ரெஸ்ஸை போட்டு நறுமணம் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த அத்தரை நறுமணத்தை பூசி கண்களில் சுருமாயிட்டு கொண்டு அன்று இரவு முழுவதும் இபாதத்தில் கழிப்பாங்க என்பதாக கிதாபில் பதிவு செய்கிறாங்க. இந்த விஷயத்தை லதா இல் மஆரிப் அப்படின்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே இந்த இரவில் நம்ம முழுமையாக அல்லாஹ்கிட்ட சரணடைந்து அல்லாஹ்கிட்ட அதிகமாக துவா செஞ்சு அவங்ககிட்ட அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.